Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஈஸியான அண்ட் செம்ம டேஸ்டியான ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மல்டிபர்பஸ் சிக்கன் கிரேவிங்க. அது என்ன மல்டிபர்பஸ் சிக்கன் கிரேவின்னு கேட்குறீங்களா? காலையில் இட்லியை வச்சு இந்த கறி குழம்பு வச்சுட்டிங்கன்னு வைங்களேன், மத்தியான சாப்பாட்டுக்கு அதே குழம்பை சூடு பண்ணி அது கூட ரசம் வச்சு கொடுத்துடலாம். இது காலையில் சூடாக இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கும். ஸோ இட்லிக்கு செம்மையாக இருக்கும். மத்தியானம் சூடு பண்ணிட்டோன்னா திக்காயிரும். ஸோ ரைஸ்க்கும் இது சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ஸோ லன்ச் ஓவர். இப்போ இதில் இருக்க பீசஸை மட்டும் தனியாக எடுத்து அப்படியே ஃப்ரை பண்ணிட்டோன்னா டின்னர் ஓவர். இந்த கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட அந்த பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதெல்லாம் தான் அதோட இன்க்ரீடியன்ஸ். இது செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 கட்டி பூண்டு போட்டுருங்க. அடுத்ததாக ஒரு 3 துண்டு இஞ்சி போட்டுருங்க. இது கூடவே கொஞ்சம் பட்டை, ஒரு அன்னாச்சி முக்கு, 3லேருந்து 4 கிராம்பு, அப்புறமா ஒரு கடற்பாசி, 2 மராட்டி முக்கு, இது இது கூட சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துருக்கேன். இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 6லேருந்து 8 சின்ன வெங்காயத்தை இதோட சேர்த்துருங்க. இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிருங்க. மசாலா ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி இந்த கிரேவி குக்கரில் தான் பண்ண அதில் எண்ணெய் ஊற்றிடுங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் அதில் கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இதோட சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா வதக்கி விடுங்க. இது கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதோட பச்சை வாசம் போகிற வரல இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வெளியே வரணும், அந்தளவுக்கு இது நல்லா வதக்குங்க. இப்போ இந்த பேஸ்ட் நல்லா வதங்கி இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு 2 சின்ன தக்காளி பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்துடலாம். இப்போ இதையும் அந்த பேஸ்ட் கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகளை சேர்த்துடலாம். இப்போ இதையும் அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். புதினா இலைகள் லைட்டாக வதங்கினதுக்கு அப்புறமா இந்த மசாலாக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு இது சேர்த்துடலாம். உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. அடுத்ததாக இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்து அதை நல்லா வதக்கிடுங்க. நான் சிக்கன் குழம்பு நிறைய மஞ்சள் சேர்த்துட்டேன், அதனால் இதில் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் கூடவோ குறையோ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா இதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இது கூட சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிரேவியை ஒரு 1 kg சிக்கன் வச்சு செஞ்சுருக்கேன். நாங்கள் எப்பயுமே நாட்டுக்கோழி தான் எடுப்போம். நாட்டுக்கோழி கிடைக்கல, இல்லை என்னைக்காவது ஈவினிங்கில் செய்கிறோம் அப்படின்னா மட்டும்தான் ப்ராய்லர் எடுப்போம். நான் நாட்டுக்கோழி சீரக சம்பா பிரியாணி அண்ட் சிக்கன் கிரேவி எப்படி செய்யறதுங்கிறது ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். டைம் கிடைக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்கள். சிக்கனை நல்லா அந்த மசாலாவில் கலந்து விட்டதுக்கப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அண்ட் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருங்க. இப்போ இந்த சிக்கனை இந்த மசாலாவில் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சிக்கனோட எல்லா பீஸ்லையும் இந்த மசாலா விட்ட மாதிரி அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சிருங்க. அப்போ தான் மசாலாலாம் கருகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இது கூட நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். வீட்டில் அரைச்ச கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் கடையில் வாங்குறது போடுறீங்கன்னா கொஞ்சம் அளவு பார்த்து போடுங்க. அடுத்ததாக இது கூட இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளோ கிரேவி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கோங்க. சிக்கன்லேருந்து தண்ணி வரும், அதை பார்த்து சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பு அந்த கொஞ்சம் கருவேப்பிலை இதை சேர்த்துடலாம். இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இந்த குக்கரை மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரல இதை நல்லா குக் பண்ணிடுங்க. சிக்கன் இருக்கும்போதே மீன்மேல் நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் வரைச்சி எடுத்துக்கலாம். அது கூட கொஞ்சம் பொட்டுக்கல்ல அண்ட் தண்ணி ஊற்றி அதை ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. குக்கர் விசில் அடங்கிடுச்சு. இப்போ இதை ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த ஸ்டேஜில் அந்த தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, இது எடுத்து நம்ம சூப்பாக குடிக்கலாம். சளிக்கு ரொம்பவே நல்லது. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க இல்லையா தேங்காய் பேஸ்ட், அது இது கூட சேர்த்துடலாம். கூடவே இதுக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா அண்ட் 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா வேக விடுங்க. இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா தளன்னு கொதிச்சு வந்துருச்சு. நீங்கள் சூப் எடுத்திங்கன்னா தேங்காய் அரைச்சதுக்கப்புறம் போகிற மசாலா கூட போட்டுக்கோங்க. ஏன்னா சூப் எடுத்ததுக்கப்புறம் இதோட டேஸ்ட் கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருக்கும். மசாலா நிறைய போட்டோன்னா அது ஈக்குவல் ஆயிரும். கடைசியாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இந்த குழம்புல சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா ஒரு சூப்பரான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ
அப்படியே தட்டில் சுட சுட இட்லி வச்சு அது கூடவே இந்த கறி குழம்பு அப்படியே ஊற்றி விட்டு இந்த இட்லி அப்படியே குழம்புல மூழ்கி இருக்கணும். அப்படியே அதை குளிப்பாட்டி எடுத்து வச்சு அதை அப்படியே ஒரு பைட் சிக்கன் அண்ட் ஒரு பைட் இட்லி அப்படி சாப்பிட்டு பாருங்க, டேஸ்ட்டு வேற லெவல். அண்ட் ஒரு முக்கியமான விஷயம், குழம்பு வைக்கும் போதே கொஞ்சம் நிறைய வச்சுடுங்க. ஏன்னா இது கண்டிப்பாக இட்லியில் தொட்டு சாப்பிட மாட்டாங்க, ஊற்றி குடிப்பாங்க, அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் குழம்பு வைக்கும் போதே வந்து சேர்த்து வச்சுருங்க. அப்போ தான் நைட் வரல அதை வச்சுக்க முடியும், இல்லைன்னா நைட் புதுட்டு செய்ய வேண்டியது இருக்கும். தட்டு நிறைய சூடான சாப்பாடு போட்டு அது கூட இந்த சிக்கன் கிரேவி வச்சு சர்வ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வீட்டில் இருக்கவங்க உங்களை பாராட்டுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சிக்கனை குக்கரில் வச்சு நல்லா வேக வச்சதுனால சின்ன குழந்தைங்க வந்து சாப்பிட்றதுக்கு இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். நிறைய குழந்தைங்க வந்து சிக்கன் சாப்பிடாம இருக்கிறதுக்கு காரணமே அது கொஞ்சம் நச்சுன்னு இருக்கிறதுனால தான். இப்படி வந்து நல்லா வேக வச்சு அதை வந்து சாஃப்டாக அவங்களுக்கு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க. என் பொண்ணு வந்து சிக்கனே சாப்பிட மாட்டான், ஆனால் இந்த மாதிரி நல்லா வேக வச்சு உள்ள சிக்கன் இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நல்லா சாஃப்டாக மசிச்சு கொடுத்தனா வந்து சாப்பிட்ருவா. உங்கள் வீட்டு குழந்தைங்களும் சிக்கன் சாப்பிட மாட்டேங்குதுன்னு இந்த மாதிரி சிக்கன் நல்லா வேக வச்சு கொடுத்து பாருங்க. அண்ட் உங்கள் குழந்தைங்களை எப்படி சிக்கன் சாப்பிட வைக்கிறீங்க அப்படின்றத எனக்கு கமெண்ட்ல சஜஷனாக சொல்லுங்கள். அது வந்து நிறைய பேத்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செய்யறதுக்கு ரொம்பவே சுலபமான ஆனால் செம்ம டேஸ்டான ஒரு சூப்பரான சிக்கன் வறுவல் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் வறுவல் வந்து நான், ரோட்டி, சப்பாத்தி, இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்கூடயுமே வந்து செம்மையாக இருக்கும். இது எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை வந்து ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சமாக கடுகு போட்டு அதை நல்லா பொரிய விட்டுருங்க. அடுத்ததான் நான் ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 6-7 பல் பூண்டான், கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். கடுகு பொரிஞ்சது சின்ன சின்னதாக கட் பண்ண பூண்டு அதில் சேர்த்துக்கலாம். அது வதங்கினோன்னா வெங்காயம், கருவேப்பிலை, மிளகாய் இதெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். எனக்கு வந்து காரம் கம்மியாக இருந்தால் போதும், அதனால நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வந்து காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சா போட்டுக்கோங்க. அதே மாதிரி வெங்காயம் பாக்ஸாக தான் கட் பண்ணணும்னு இல்லை, உங்களுக்கு வேணால் நீங்கள் ஸ்லைஸாக கூட கட் பண்ணிக்கலாம். எனக்கு பாக்ஸாக கட் பண்ணுறது பிடிக்கும், அதனால நான் பாக்ஸாக போட்டிருக்கேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கண்ணாடி பதம் வரவில்லை வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கணும்னா நான் ஒரு தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துடலாம். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிடலாம். வந்து தக்காளி நல்லா பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, அப்போதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அடுத்துதான் நம்ம இந்த தக்காளி வதங்குறதுக்கு தேவையான அளவு மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இந்த தக்காளி வந்து நல்லா வதக்கிடுங்க. இந்த வறுவல் வந்துட்டு தக்காளி நல்லா வதங்கியிருந்தா தான் வந்து நல்லாயிருக்கும். தக்காளி அப்பப்போ நல்லா மேஷ் பண்ணி விட்டு நல்லா வதக்கிடுங்க. நான் இதில் பண்ணுற மாதிரி கரண்டி வச்சு அந்த தக்காளியை நல்லா வந்து மேஷ் பண்ணி விடுங்க, அப்போ தான் இது சீக்கிரமாக நல்லா வதங்கும். தக்காளி இப்போ ஓரளவுக்கு வதங்கிச்சு. இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுடலாம். அடுத்ததாக இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் வந்துட்டு மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் வந்துட்டு உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் போட்டுக்கோம், அதையும் வந்து மைண்டில் வச்சு போட்டுக்கோங்க. அடுத்ததாக வந்துட்டு 1 டீஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா தூள் சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்து நல்லா வந்து வதக்கிடலாம். இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள், அதுலேருந்து எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். நான் வந்து காலையில் வச்ச சிக்கன் குழம்புலேருந்தே பீசஸ் எடுத்து அதை இந்த மசாலாலாம் போட்டு பரட்ட போகிறேன். உங்ககிட்ட வந்து சிக்கன் கிரேவி இல்லை, ரா சிக்கன் தான் இருக்குது அப்படின்னா இஞ்சி பூண்டு அப்புறமா கொஞ்சம் பட்டை லவங்கம் இதெல்லாம் வந்து அரைச்சி இதோட சேர்த்து இது கூட சிக்கன் போட்டு வந்து தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ இந்த மசாலாவோட குழம்புல இருக்கிற சிக்கன் பீசஸ்லாம் நான் எடுத்து ஆட் பண்ணிவிட்டேன். அடுத்து இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா வந்துட்டு நல்லா அதோட மிக்ஸ் ஆகணும், அந்தளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன் பீசஸை மட்டும் எடுக்காமல் கொஞ்சமாக குழம்பையும் சேர்த்து அதோட எடுத்து ஊற்றுங்க. குழம்போடு சேர்த்துனா தான் வந்து டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா கம்மியாக குழம்பு ஊற்றுங்க, இல்லை செமி கிரேவியாக வேணும்னா நிறையா குழம்பு ஊற்றிடுங்க. அடுத்ததாக இது கூட நான் வந்து ஆச்சி சிக்கன் பவுடர் வந்து சேர்க்குறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணால் சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுருங்க. வந்து குழம்புலேயே வந்துட்டு கொத்தமல்லி தூள், கறி மசாலா தூள் இதெல்லாம் போட்டிருக்கறதுனால நான் இதில் வந்து கம்மியாக தான் போடுறேன். ஸோ நீங்கள் உங்கள் கிரேவிக்கு ஏற்ற மாதிரி கூடயோ குறைச்சோ போட்டுக்கோங்க. நான் வந்து எங்கள் வீட்டில் வந்து வீட்டிலே அரைச்சி கொத்தமல்லி தூள் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சிக்கன் மசாலா இல்லை வந்து ஃபிஷ் மசாலா இதெல்லாம் வந்து மட்டும்தான் நான் வந்து கடையில் வந்து வாங்குகிறேன். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி மசாலாலாம் அரைக்கிறீங்க, எது மாதிரிலாம் கடையில் வாங்குறீங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிக்கன் மசாலா, ஃபிஷ் மசாலா இதெல்லாம் நீங்கள் வீட்டிலே பண்ணுவீங்கன்னா ரெசிபியை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போகணுன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு ட்ரையாக வேணுமோ அந்த அளவுக்கு ட்ரையாக விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. கடைசியாக இது மேலே வந்து கொத்தமல்லி இலைகளை வந்து தூவி விட்டுருங்க. அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டான சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு.
வீட்டில் சிக்கன் எடுத்தோன்னா காலையில் வந்து சிக்கன் குழம்பு வச்சுட்டு அது கூட இட்லி தோசை இல்லைன்னா ரைஸ் இது போட்டு சாப்பிடுவோம். எங்களுக்கு சண்டே எப்பயுமே வந்து பிரஞ்ச் தாங்க. ஸோ இது வந்து நான் நைட்டுக்கு மட்டும்தான் செய்வேன். நைட்டுக்கு இது சூடாக செஞ்சு இது கூட சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும். வெறுமனே சப்பாத்தி மட்டும் வச்சு சாப்பிடாம இது கூட ஒரு ஆம்லேட் வச்சு சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி சாப்பிடணும்னா சப்பாத்தி கொஞ்சம், அதுக்குள்ளே வந்துட்டு ஆம்லேட் அண்ட் ஒரு பீஸு சிக்கன், இதை வந்து காலையில் வச்ச குழம்புல டிப் பண்ணி ஒரு வாயில் போட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் எனக்கு தேங்க்ஸ் சொல்வீங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அவ்வளோதாங்க. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் அண்ட் டின்னர் மூணுமே ஓவர். இப்படி செஞ்சோன்னு வைங்களேன், நமக்கு வந்து சண்டே வந்து வேலையும் மிச்சம் அண்ட் நிறைய ஐட்டம் செஞ்ச மாதிரி இருக்கும். அண்ட் நிறைய ஐட்டம் சாப்பிட்டு மனநிறைவோடையும் நம்ம வீட்டில் இருக்கவங்க இருப்பாங்க. நீங்களும் அந்த ஐடியா ஃபாலோ பண்ணி உங்கள் சண்டேயை வந்து ஈஸியாக மாற்றிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.